Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tastyல என்ன மசாலா பொடி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு மசாலா பொடி தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லியை உடையிற பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்தா போடுங்க. ஏன் இதை நான் திரும்ப எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நேரம் வறுத்து எடுத்தோமா இதோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம மசால் பொடிங்கும் போது எந்தெந்த பொருளை எவ்வளோ நேரம் வறுக்கிறன்றது ரொம்பவே முக்கியங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கொத்தமல்லியை உடைச்சா நல்லாவே உடையுதுங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வரமிளகாய் ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. வரமிளகாயை ஜஸ்ட் சூடு ஏறுற பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்தோமாவே போதுங்க. பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சூடு ஏறிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ சோம்பு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி மீன் குழம்பு மசாலா பொடி செய்யும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால தான் நான் கொஞ்சமாக செய்கிறேன். மிஷினில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் நிறையவே செய்வேங்க. சோம்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு நம்ம நல்லா வறுத்து எடுத்துங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்பு மசாலா பொடிக்கு நான் ஒரு 5-6 டைம் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு 5-6 டைம்லேயே இதோடைய டேஸ்ட்டும் ஓகேவாகிடுச்சு. வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போடுங்க. வெந்தயம் பொன்னிறத்துக்கு வந்த உடனே நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நம்ம நல்லாவே வறுத்து எடுத்துங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சீரகம் 5 கிராம், மிளகு 5 கிராம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். சீரகமும் மிளகையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சீரக மிளகாய் கொஞ்ச நேரம் வறுத்தெடுத்தாவே போதுங்க. ஏன்னா பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சீரகம் சீக்கிரமே வறுபட்டுரும். சீரக மிளகையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பூண்டு தாங்க ஆட் பண்ண போகிறோம். பூண்டு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம சுக்கு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா நான்வெஜ் கிரேவி மசாலா பொடிக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சுக்கு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வறுத்து எடுத்தாவே போகுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணுன்றது கிடையாது. சுக்கை அரைக்கும் போது நல்லா இடிச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுக்கி நம்ம நல்லா வறுத்துட்டுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம பட்டை ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பட்டையை ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதுலாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பேன் சூடாக இருக்கிறதுனால இது ஒரு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துமாவே போடுங்க.
கடுகு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சு வருதுங்க. கடுகு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபைனலி உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உப்பு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உப்பு ஜஸ்ட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தமாக போதும். உப்பு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வெயில் இல்லாததுனால இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு வெயில் வந்ததுக்கப்புறம் தாங்க அரைக்க போகிறோம். Thank you friends. Thank you for watching. Subscribe my channel. Thank you.